கோலிவுட் சினிமாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா வடச்சென்னை 2 எஸ்டிஆர் அப்படிங்கிறது தான். வடச்சென்னை 2 தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறல, அவருக்கு பதிலாக எஸ்டிஆர் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு. இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த வடச்சென்னை 2 நம்ம எஸ்டிஆர் பண்ண போகிறதுனால வாடிவாசல் படத்துக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சூரியனுக்காகவே தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் சூர்யா அப்டேட்ஸ் மட்டும் போட்டிருக்கோம்ல, தமிழ் சினிமா இன்ஃபோன்னு. அந்த ஒரு சேனல்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு டாக் ஏன் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, வெற்றிமாறன் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள்ட்ட இருந்து என்ஓசி வாங்கியிருக்காரு வடச்சென்னை படத்துக்கு. எதுக்குடா இப்படி வாங்குறாரு அப்படி சொல்லி தெரியல. இது மொதல் டவுட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்டிஆர் அவர்களும் அதே மணிக்கு நம்ம வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் ஜூலையில் ஆரம்பிக்க போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு கதையோட பேக்ரவுண்டும் நார்த் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் மூவி மணிக்கு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதே பேக்ட்ராப்பில் தான் வடச்சென்னை இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடச்சென்னை 2 தனுஷ் அவர்கள் பண்ண போகிறதில்ல, இவர் தான் பண்ண போகிறாரு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இன்னொன்று சொன்னால் தனுஷ் அவர்கள் பண்ணாமல் போகிறதில்ல. ஸோ தனுஷ் அவர்களும் இருப்பார், இவரும் இருப்பார் அப்படிங்கிற மணிக்கும் சில பேர் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. கிராதன் கேரக்டருக்கு முன்னாடி என்ன நடந்தது அந்த ஒரு பார்ட்டில் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் இப்போ பண்ண போகிறாரு. இப்போ நம்ம லோகேஷ் வந்து எல்சியூன்னு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு வடச்சென்னையை வச்சு நம்ம வெற்றிமாறன் ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிக்க போகிறாரு இந்த மாதிரி வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எதுவுமே உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் வடச்சென்னையை தனுஷ் பண்ண போகாமல் இருக்க போகிறதில்ல. ஏன் அப்படி தானே கேட்குறீங்க? ஏன்னா குபேரன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் வடச்சென்னை 2 அப்டேட் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எஸ்டிஆர் அவர்களும் இந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே வரப்போறாரு. அவ்வளோதான் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இந்த வடச்சென்னை கதையை நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு தான் நம்ம வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, பொல்லாதவன் படம் அப்போவுமே வடச்சென்னை கதையை வந்து தனுஷ் அவர்கள்ட்ட சொன்னாங்க. ஆனால் அடுத்த ஆடுகளன் படம் வரும்போது இது எஸ்டிஆர் அவர்களோட தான் பண்ணதான் இருந்தது. பண்ணால் சில பல காரணங்களாக தட்டி போச்சு, திருப்பி இவர் உள்ளே வராரு. ஸோ அது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதே மாதிரி வாடிவாசல் இதனால் என்ன பாதிக்க போகுதுன்னு கேட்குறீங்க. ஸோ வாடிவாசலோட ஷூட்டிங் நவம்பர் மந்தில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிப்பு. பட் ஆனால் ட்ராப்புங்கிற நியூஸ்லாம் ஃபேக்கு. நன்றி, வணக்கம்.